அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதி நம்ம பார்க்கக்கூடியது உஷாஸ் முத்திரை அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். பேர் ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, சமஸ்கிருதத்தில் இது உஷாஸ் அப்படின்னா கதிரவன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதாவது டான், இங்கிலீஷ்லன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா டான்னு சொல்லுவாங்க. DAWN இருக்கு, அந்த மாதிரி டான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது இறைவியோட பெயர். இப்போ எப்படி நம்ம சூரியனை நம்ம இறைவன் அந்த மாதிரி சொல்கிறோமோ, இது இந்த இடத்துல இந்த ஒவ்வொரு டெக்ஸ்ட்டில் இந்த மாதிரி சொல்கிறாங்க. டானுன்னா அதாவது உஷாஸ்னா இரவியோட பெயர் காரணம் வந்திருக்கு. இப்போ அந்த முத்ரா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு ஆசனத்தில் உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி விரிப்பு போட்டுட்டு இப்போ நான் பத்மாசனத்தில் உட்கார்றேன். பத்மாசனா போட்டோம்னா நமக்கு நிறையவே பலன்கள் இருக்குது. கூடவே இந்த முத்திரைகள் செய்யும் போது இன்னும் அதிக பலன்கள் நமக்கு கிடைக்கும். இப்போது உஷாஸ் முத்திரைங்க 2 கையுமே சேர்த்து வச்சு நம்ம பண்ண போகிறோம். இப்படி எடுத்துட்டு 2 கைகளை நல்லா இப்படி கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு கொஞ்சம் இப்படி நல்லா லூஸாக வெட்டுக்கோங்க. ஃபுல்லாக நான் உங்களுக்கு தெரியறதுக்காக காமிக்கிறேன். இப்படி ஃபுல்லாக இது மாதிரி க்ளோஸ் பண்ண வேண்டாம். இப்படி லைட்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ரிலாக்ஸ்டாக அப்படி வச்சுட்டு 2 கட்டை விரல்களையும் இந்த மாதிரி க்ராஸ் பண்ணி நம்ம வைக்க போகிறோம். வச்சுட்டு நம்ம இப்படி உட்காந்துக்கலாம். அதாவது இப்படி வர மாதிரி நேராக பார்த்த மாதிரி இப்படி இருக்கணும். உட்காந்துட்டு முதுகு தண்டு நல்லா நேராக வச்சுக்கோங்க. தலை, கழுத்து, முதுகு தண்டு எல்லாமே நேராக இருக்கணும். உட்காந்துட்டு ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். அப்படியே இதே முத்திரையில் இருக்கலாம் ஒரு சில வினாடிகள். உங்கள் மூச்சு நல்லா கவனிச்சுக்கோங்க. தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த முத்திரையை செய்யறதுனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு நம்மளோட மைண்டு நம்ம கிளாரிட்டியாக இருக்கும். அதாவது ஒரு முடிவை எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு நல்ல தெளிவு நமக்கு நல்லாவே கிடைக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜில் இந்த மாதிரி இப்போ குழந்தைங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பரீட்சை டைம்லலாம் இருக்கும். அப்புறம் அது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு வேலையிலையோ இல்லை விளையாட்டுலையோ இல்லை ஏதோ ஒரு இதில் அவங்க முழுமையாக கவனம் செலுத்த மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி முத்திரைகள்லாம் செய்யும் போது அவங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும். அவங்களோட தெளிவு நல்லாவே கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹார்மோன்ஸ் நல்லாவே பேலன்ஸ்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன், ப்ரொஜெஸ்ட்ரோன் அதெல்லாம் ஹார்மோன்ஸ் மகளிருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சமநிலையில் இருந்தால் மட்டுமே மாதவிடாயில் இருக்க பிரச்சனைகளை எதுவுமே வராது. அந்த மென்ஸ்ட்ரேஷன் சைக்கிள்லாம் கரெக்டாக மாதத்துக்கு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இதெல்லாம் செய்யும் போது. ஏன்னா அவங்க வேலைக்கெல்லாம் போயிட்டுலாம் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய வேலையிலும் சரி வீட்லேயும் சரி நிறைய பிரச்சனைகளை நிறைய சந்திக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி முத்திரைகளோ இல்லை தியானம் செய்கிறதுனாலையோ இல்லை ஆசனங்கள் செய்கிறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லாவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியை தரும். இது மாதிரி நிறைய பலன்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையுமே குழந்தைங்களானாலும் சரி, பெண்கள், ஆண்கள், வயதானவர்கள் எல்லாருக்குமே இந்த முத்திரை ரொம்ப ரொம்ப அவசியம். கண்டிப்பாக இதை செய்யணும். இது ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிடங்கள் கண்டிப்பாக செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி பத்மாசனம்லாம் போட முடியல, என்னால் ரொம்ப எனக்கு முட்டி பெரியவங்களாக இருந்தாங்கன்னா முட்டி வலிலாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் நார்மலாக எப்படி உட்காடுறீங்களோ அந்த மாதிரியே உட்காந்துக்கலாம். இந்த மாதிரி போடணும்னு அவசியம் இல்லை. போட்டு உட்காந்தா நல்லது. யார் யாருக்கு போட முடியுமோ அந்த அவங்கெல்லாம் போட்டுக்கலாம். போட முடியலன்னா வேறு எதுவும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மறுபடியும் பண்ணலாம். கைகளை இப்படி கோர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா அப்படி லூஸாக விட்டுட்டு இந்த 2 கட்டை வரலையுமே இந்த மாதிரி க்ராஸ் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு அப்படியே நம்ம கீழே இருக்கலாம். சில வினாடிகள் அப்படியே இருக்கலாம். தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இந்த முத்திரையை செய்கிறதுனால இன்னொரு பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட
உடம்புல வந்து இந்த சக்கரங்கள் நேர்கோட்டில் வந்து இருக்கும் 7 சக்கரங்கள். இதில் வந்து 2வது சக்கரம் அதாவது வந்து மூலாதாரா, அதுக்கப்புறமேட்டு ஸ்வாதிஸ்தானா வரும். அந்த ஸ்வாதிஸ்தானா சக்கரா வந்து நல்லாவே வந்து ஆக்டிவாக இருக்கும். அதனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ்க்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தையின்மையோ சரி, இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாதவிடாய் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்பவே வந்து நல்லதாக இருக்கும். இந்த முத்திராவை முயற்சி செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.